வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் 6/1/2022 7/1/2022 2 டேஸும் பார்ப்போம். இந்த 2 டேஸுமேங்க பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து இப்போ கடந்த ஒரு 1 மந்த் 2 மந்த்தாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாமே கிட்டத்தட்ட அப்டேட்டட் நியூஸ் தான். மோஸ்ட்லி நியூஸே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா தேர்ட் வேவ் வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற நியூஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எடிட்டோரியலுமே வந்து உங்களுக்கு கோவிட்னால இதாச்சு, எக்கனாமி செக்ஷன் போனீங்கன்னா கோவிட்னால லாக்டவுன் இதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இம்பாக்ட் பண்ணி மீனிங்ஃபுல்லாக இது பண்ணி லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கே போனீங்கனாலும் கோவிட்னால இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இம்பாக்ட் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் செக்ஷனில் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சவுத் செக்ஷன்லையும் கேரளா இது பண்ணிட்டாங்க, இங்கே வந்து இதாயிடுச்சு, அந்த மாதிரி செக்ஷன்ஸில் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோவிட் நியூஸ் தான் இனிமேல் மேஜராக கவர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைமை கம்மி பண்ணிட்டு ஸ்டாட்டிக்கான டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்க, சரிங்களா? சரி, இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎம் டு இனாகிரேட் நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் ஆன் Jan 12. எப்போவுமே இந்த Jan 12 அந்த டேட்டில் நடக்கும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேகானந்தர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட பர்த்டே அந்த டேட்டில் தான் இதாக இருக்கும். ஸோ அவரை வந்து போர்ட்ரே பண்ணுறதுனால நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் அந்த டைமில் கொண்டாடுவாங்க. இங்கே நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் எப்போ பிகின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1995 as a major activity under the program of National Integration Camp. அந்த கீழே கொண்டு வராங்க. in collaboration with one of the states and institutions like நேரு யுவா கேந்திரா சங்கத்தன், அதுக்கப்புறம் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் NSS, ஒரு சிலர் காலேஜில் கூட இருந்திருப்பீங்க. the government of India conduct this program every year. government of India வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுங்க. மாஸ்காட், ஃபெஸ்டிவல் லோகோ அண்ட் மாஸ்காட் இந்த சக்ஷம் யுவா அண்ட் சக்ஷத் யுவா. ஸோ இந்த ரெண்டையும் இது பண்ணி வச்சுங்க. மாஸ்காட் மோஸ்ட்லி ஒரு அனிமல் இதாக கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது மேபி ப்ராமினன்ஸாக இருக்கும், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இல்லையா, அது வந்து எதனால அந்த இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும். ஸோ மற்றதுக்கு நோட் பண்ணிக்கங்க, இது பார்த்து வச்சுங்க. சரி, நெக்ஸ்ட் தமிழ்நாடு ரீட்ரேட்ஸ் ஸ்டாண்ட் ஓவர் முல்லை பெரியார் லெவல். சரி, இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நம்ம இது பாலிட்டியோட மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒன்று இதாக இருக்கும். எப்போவுமே இயர் ஸ்டார்டிங்கில், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா கவர்னர் போய் உரை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் போய் இது பண்ணுவாங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இட் இஸ் மேண்டேட்ரின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இங்கே முல்லை பெரியார் டேம், இதை பற்றி நம்ம சேனல்லேயே நிறைய பேசியிருப்போம். ஸோ ஸ்டோரேஜ் லெவல் வந்து முல்லை பெரியார் டேமில் வந்து ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க, அந்த லெவலில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிங் அ டேம் அக்ராஸ் த காவேரி அட் மேகதாது இன் கர்நாடகா, அதுக்கும் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பேக்ரவுண்ட் இதுதான் போகணும். ஏன்னா நீங்கள் ஓவராலாக நீங்கள் கவர் பண்ண நியூஸ் தான் வந்து இயர் அண்ட் ரிப்போர்ட் மாதிரி, இயர் அண்ட் ரிவ்யூ மாதிரி பிஏபியில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, இது எல்லாத்தையுமே கம்ப்ரஸ்டாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்கள், ரீட்ரேட்ஸ் இட்ஸ் ஸ்டாண்ட் ஓவர் முல்லை பெரியார் லெவல். இது இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருந்துச்சு, எப்போ முன்னாடி இருந்தது. ஸோ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நீங்கள் படிச்சு வச்சிருப்பீங்க. இப்போ அந்த நோட்ஸை மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணால் போதும். சரி, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். ரொம்ப முக்கியங்க. BIS செலிப்ரேட்ஸ் 75th இயர். ஸோ யூபிஎஸ்சிக்கு இந்த ஃபேன்சி நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த 100, 75, 50 இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ BIS அதை பார்த்து வச்சுக்கோங்க. BIS இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், இது எல்லாமே அது கீழே தான் வருது. நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக கூட BIS கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பெல்லாம் லான்ச் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியன் Standards Institute was established as a regional society எப்போ 6th January 1947. சும்மா குரோனாலஜியும் பார்த்து வச்சுங்க. enactment of Indian Standard Institute Certification Marks Act 1952. அடுத்த certification mark scheme லான்ச் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க 1955. நெக்ஸ்ட் BIS வந்து ஸ்டாச்சுட்டரி பாடிங்க, ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. BIS இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஏன்னா அது வந்து ஒரு BIS ஆக்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு போட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு லா மூலிமா வந்து அதோட பவர்ஸ் வரது அப்படிங்கிறனால, அது மூலிமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறனால அதை ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷனை நம்ம இதை எடுத்துக்குவோம் ஆப்போசிட்டில். ஸோ எலெக்ஷன் கமிஷன்லாம் பார்த்தா இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று வேணும், அதுதான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 3 to 4. சேம் வித் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280.
சரி, நெக்ஸ்ட் இது வந்து became the national standard body of India in 2017 functioning under ministry தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். Ministry of Consumer Affairs, Food and Public Distribution, Government of India. இந்த கோயம்புத்தூர் பிரான்ச் இதெல்லாம் தேவையில்லை சரிங்களா. ஸோ 75th இயர் BIS கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கூட லான்ச் பண்ணாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் ஓகே, இதுவும் இம்பார்ட்டண்டான நியூஸுங்க. ஆர்டிக்கல் இங்கே பேக்ரவுண்ட் தான் போகணும், என்ன கதை அப்படிங்கிறதான் நமக்கு அடுத்தது. இங்கே ஆர்டிக்கல் 348 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ்டு பை சுப்ரீம் கோர்ட் ஆஸ் வெல் அஸ் ஹை கோர்ட். இங்கே வந்து இட் மேக்ஸ் இங்கிலீஷ் தான் ஒர்க்கிங் லாங்குவேஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாங்க அன்டில் பார்லிமெண்ட் பை லா ஸ்பெசிஃபிக்கலி ப்ரொவைட்ஸ் சம் அதர் லாங்குவேஜ். ஸோ பார்த்துக்குங்க, இங்கே பாருங்க, இப்போதைக்கு எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலேயே சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனலி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் தான் வந்து இல்லை ஹிந்தி தான் இது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. எது நீங்கள் யூபிஎஸ்சியில் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கான்ஸ்டிடியூஷன்லையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கான்ஸ்டிடியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 348க்கு. நெக்ஸ்ட் இட் மேக்ஸ் இங்கிலீஷ் as the ஒர்க்கிங் லாங்குவேஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அன்டில் யார் லா பாஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட். ஸோ இதை ஜுடிஷியரியா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூபிஎஸ்சி ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. ஆமாம், ஜுடிஷியரி இருக்காங்க, ஸோ அவங்க தான் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்போ தோணும். ஸோ இந்த இடத்துல பார்த்துங்க, பார்லிமெண்ட் வந்து லா பாஸ் பண்ணி மற்ற லாங்குவேஜை கூட அவங்க ஒர்க்கிங் லாங்குவேஜாக கொடுக்கலாம். சரி, இங்கே கேஸ்க்கு வந்துடுவோம் ஓகேங்களா. குஜராத் ஹைகோர்ட்டில் நடந்திருக்கு சம்பவம், பெருசாக ஒன்றும் இது இல்லை. ஸோ நீங்கள் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை பார்த்துக்குங்க. அதுதான் இங்கே வந்து இந்த ஹைகோர்ட் தேர் இஸ் அ ரூல், அங்கே ஒரு ரூல் இருக்குது. ஈவன் இஃப் எனி பார்ட்டி ஓகேங்களா, எந்த பார்ட்டினாலும் who doesn't hire a lawyer வந்து அவங்க ஹையர் பண்ணாங்க, அவங்களாவே வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து they have to speak and argue in English onlyங்க. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க, இங்கிலீஷ் ஒன்லி அதில் தான் இது பண்ணோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கூட யூபிஎஸ்சி கேட்கலாம், பார்த்துங்க. அடுத்தது ஆர்டிகல் 348 நம்ம பார்த்தாச்சு. சுப்ரீம் கோர்ட் as well as ஹை கோர்ட் ஒர்க்கிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். மேண்டேட்ஸ். நெக்ஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிற ஓகேங்களா, prevent in the sexual harassment of women at workplace act, prohibition, prevention and redressal act 2013. ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இந்த போஸ்ட் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், அதை பற்றி ரொம்ப இது பண்ணி வச்சுக்கணும். நிர்பயா கேஸ்க்கு அப்புறம் பெருசாகவே இது பண்ணாங்க. விச் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு உமன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டட் டு இட். இங்கே ஆக்ட்ஸ் வந்து கவர்ஸ் ஆல் உமன், பாருங்க, ஆல் உமன் irrespective of their age, employment status or nature of work whereby working in public or private, organized or inorganized. ஆல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆளுங்கிலேயே எல்லாரும் கவர் ஆவாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட், the act casts an obligation upon the employers. எம்ப்ளாயர்னா யாரு அப்படிங்கிற புரிஞ்சுக்குங்க, இங்கே முக்கியம் இது. எம்ப்ளாயர்னா யாரு அப்படிங்கிறது, எம்ப்ளாயி அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கிறாங்களங்க அவங்க தான் எம்ப்ளாயி. இந்த எம்ப்ளாயர் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் வேலை செய்கிறவங்க தான், முதலாளி கீழே ஓனருக்கு கீழே வேலை செய்கிறவங்க தான். ஆனால் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க எம்ப்ளாயியை. ஸோ அந்த எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ், அவங்கெல்லாம் எம்ப்ளாயர்ஸ் கீழே வருவாங்க. ஆஃப் ஆல் ஒர்க் பிளேஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் ஆர் ப்ரைவேட், டு ப்ரொவைட் அ சேஃப் அண்ட் செக்யூர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஃப்ரீ ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக அவங்க இது பண்ணோம். வேர் பை எவ்ரி எம்ப்ளாயர் இஸ் மேண்டேட்டட் டு கான்ஸ்டியூட் அ இன்டர்னல் கமிட்டி. ஓகேங்களா, எல்லாரும் இன்டர்னல் கமிட்டின்னு இது பண்ணோம். இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மோர் தென் 10 பேத்துக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற அங்கே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்க்கு அவங்க இன்டர்னல் கமிட்டி இது பண்ணியிருக்கோம். சிமிலர்லி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இஸ் ஆத்தரைஸ்ட் டு கான்ஸ்டியூட் லோக்கல் கமிட்டி. கவர்மெண்ட் வந்து லோக்கல் கமிட்டி இது பண்ணோம். எங்கேங்க, எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இது பண்ணோம். டு ரிசீவ் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் ஹேவிங் லெஸ் தேன் 10 ஒர்க்கர்ஸ். பாருங்க, ரெண்டு பக்கமே கேரண்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே ஆல்னு சொல்லிட்டாங்க, ஆல் உமனுக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுக்குறனால இங்கே வந்து 10 பேத்துக்கு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு லோக்கல் கமிட்டி போட்டிருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொன்று, இன்டர்னல் கமிட்டி வந்து போடணும் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 பேத்துக்கு மேலே எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படிங்கல. இது யாரோட வேலைன்னா எம்ப்ளாயரோட வேலை. சரி, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நார்த் கொரியா ஃபயர்ஸ் பேலிஸ்டிக் மிசைல் இன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் 2 months. கடைசி 2 மாதத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பேலிஸ்டிக் மிசைல் அதை நான் சொல்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் எடுத்தேங்க. பேலிஸ்டிக் மிசைலுக்கும் க்ரூஸ் மிசைலுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து
இப்போ upward trajectory இருக்கு இல்லைங்களா, கீழ இருந்து மேலே மூவ் ஆகிற வரைக்கும் தான் வந்து அது ஃபியூவலில் போகுங்க. அதுக்கப்புறம் டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அந்த ஆர்க்கில் இப்போ அப்வர்ட் ட்ரெஜெக்டரி நீங்கள் வந்து மிசைலை வந்து லான்ச் பண்ணிட்டீங்க. லான்ச் பண்ணும்போது கீழே இருந்து மேலே போகுது ஓகேங்களா, அதுதான் அப்வர்ட் ட்ரெஜெக்டரி அப்படிங்கிற மாதிரி நான் மீன் பண்ணுறேன். அந்த அப்வர்ட் ட்ரெஜெக்டரி போகிற வரைக்கும் ஃபியூவலில் ரன் ஆகுங்க. அதுக்கப்புறம் திரும்ப டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரி கீழே இறங்குது இல்லைங்க, அது வந்து பை கிராவிட்டியாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா, 5000னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு 10,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு டார்கெட்டை வந்து இது பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பேலிஸ்டிக் மிசைலில். அப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிற 500 கிலோமீட்டருக்கு மட்டும் உங்களுக்கு ஃபியூல் இருந்தாலே போதும். மீதி 500 கிலோமீட்டர் வந்து அதுவாகவே போய் உளுந்து வெடிச்சிரும். நெக்ஸ்ட் இதில் பிரச்சனையே இல்லையா, கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து மிசைல் லான்ச் பண்ணிட்டோம், அது வந்து மேலே போயிட்டு ஓகேங்களா, மேலே போயிட்டுன்னா டு த அப்பர் அட்மாஸ்பியர். ஏன்னா பேலிஸ்டிக்னு சொல்கிறோம்ல, ஒரு ஆர்க் மாதிரி ப்ரொஜெக்டைல் பாத்தில் தான் வந்து அது மூவ் பண்ணும். ஸோ அவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரணும். ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கும்போது எனிமீஸ் யாராவது அதுக்குள்ளே உஷாராயிட்டு ஓகேங்களா, பேலிஸ்டிக் மிசைல் பாரு மேலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ டார்கெட்டை வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை லான்ச் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற, ஸோ அதை வந்து அவங்க இது பண்ணி வச்சிடலாம். இப்போ க்ரூஸ் மிசைல்னு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது சரிங்களா. அந்த க்ரூஸ் மிசைல் மேலே இந்த மாதிரி கிராவிட்டினால இதெல்லாம் போகாது. ஆனால் அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபியூல் அதிகமாக செலவாகுங்க. எப்படி இதாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரூஸ் மிசைல்லேருந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது டார்கெட்டை வந்து நீங்கள் மூவபிள் டார்கெட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா கூட அது வந்து கரெக்டாக பார்த்து இது பண்ணிடும். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட கைட் பண்ணலாம் அந்த க்ரூஸ் மிசைலை. ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேலிஸ்டிக் மிசைல். சரி நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு சரிங்க, நெக்ஸ்ட்டு பிரச்சனை வந்துச்சுங்க, சூடானில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வேற எங்கே வந்துச்சு, மொகதீசு சூடானில், அப்புறம் கர்த்தாவும் அங்கேயும் வந்துச்சு. ஸோ எல்லா பிளேசஸையும் வந்துட்டுருக்கு ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொரு பிளேசஸுமே நமக்கு இம்பார்ட்டண்ட், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே அல்மட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கசகஸ்தானில். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃபியூவல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, அது வந்து ஃபியூவல் ரிச் நேஷனுங்க. ஸோ எனர்ஜி ரிச் நேஷன் சொல்லலாம். ஸோ அந்த எனர்ஜி ரிச் நேஷன்லேயே வந்து உங்களுக்கு ஃபியூவல் கிரைசிஸ் வந்து அந்த இடத்துல இதாகிடுச்சு. ஸோ ஃபியூவல் கிரைசிஸ் வந்து உடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப பீப்புளெலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரஷ்யா வந்து கசகஸ்தான் வந்து எதிலிருந்து பிரிஞ்சு வந்துச்சுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோவியத்லேருந்து தான் பிரிஞ்சே வந்திருக்குங்க. 1991 வாரில் தான் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் நடந்திருக்கும். ஸோ அதனால் ரஷ்யா வந்து திரும்ப ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்காக. ஸோ பிளேஸ் மட்டும்தான் இங்கே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அல்மட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கசகஸ்தானில் இருக்குது. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு கசகஸ்தானோட கேபிட்டல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நூர் சுல்தான், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் NCLAT, இதுவும் நம்ம நியூஸில் ஏற்கனவே பார்த்துருப்போம். IBC இதுவுமே நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இதனால தான் நான் சொன்னேன் சரிங்களா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் அந்த ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூஸாக நியூஸை பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டுமே போதும். திரும்ப நீங்கள் நியூஸை அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் NCLATக்கும் வீடியோகானுக்கும் ஏதோ பிரச்சனையா, வீடியோகானுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தால் நமக்கு என்ன, இப்போ NCLAT நியூஸில் வந்திருக்கு, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நம்ம IBC பார்த்துக்கணும். IBC நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நியூஸ் சேனல் இந்த ஒரு மாதமாக நான் போடும்போதுலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் IBC எடுத்திருப்பேன். அதே மாதிரி NCLAT அதையும் இது பண்ணியிருப்பேன். சரி இப்போ ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும். NCLT அப்படின்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இங்கே வந்து எப்போ கம்பெனி வந்து எதாவது லிக்விடேட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் எங்கே போய் இது பண்ணலாம், பேங்க்ரப்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற நீங்கள் டேரெக்டாக எங்கே போய் இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா NCLT கிட்ட போகலாம். ஸோ NCLT அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்பலேட் இல்லையா இருக்குது, அங்கேருந்து NCLAT நேஷனல் கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபியூனல். அந்த அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு அப்புறம் என்னங்க, நெக்ஸ்ட் ஹைகோர்ட் போகலாம், நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஸோ இந்த இது போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுவுமேங்க நம்ம நியூஸில் முன்னாடியே பார்த்துருப்போம். நான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ டேக்ஸ் நேஷனுக்கு வந்து இவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி, பேஸ் எரோஷன், ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட ஒரு அப்டேட்டட் நியூஸ் தான் இது. அதுவும் வந்து நம்ம அன்றைக்கே நியூஸை பார்த்து வச்சுருந்தோம்னு வைங்க, இது ஜஸ்ட் ஒரு அப்டேட்டட் நியூஸ் தான். கெய்ரின் டிராப்ஸ் ஆல் லா ஷூட்ஸ் எகெயின்ஸ்ட் இந்தியா. முன்னாடியே நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தோம். ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு லா பாஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு லா பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க, நாளையிலேருந்து இப்போ ஒரு 22% இருக்காங்க கார்பரேட் டாக்ஸு. நான் வந்து நாளையிலேருந்து சொல்கிறேன் எல்லாரும் 30% கட்டணும் உங்கள் ப்ராஃபிட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு.
நாளையிலேருந்து எல்லாருமே கட்டணும் பை லா. அது எல்லா கம்பெனியும் பண்ணி தான் ஆகணும். பட் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து திரும்ப 2010 2020 பேக் டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த டேட்ஸ் எல்லாம் கூட அந்த டேட்ஸில் கூட நீங்கள் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த லா வந்து நீங்கள் இன்னைக்கு தான் பாஸ் பண்ணுவீங்க, பட் அதோட எஃபெக்ட் கோஸ் பிஹைண்ட் த பாஸ்ட். பின்னாடி பாஸ்ட்டுக்கு போய் நீங்கள் அதில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எல்லாம் மேக் பண்ணீங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன். டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது, லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன். பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங்னா அந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவும் யூஎஸும் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, அதே மாதிரி யூஎஸ்லேயும் இருக்குது. ஸோ கூகுள் வந்து இங்கே அயர்லாண்டில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூஎஸில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குன்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் சம்பாரிச்ச ப்ராஃபிட்க்கு அவங்க வந்து இந்தியாவில் டேக்ஸ் கட்டணும். நெக்ஸ்ட்டு இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போய் யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அங்கே ஏதோ ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இங்கேயும் டேக்ஸ் பே பண்ணணும், ஐ மீன் இந்தியாவிலையும் டேக்ஸ் பே பண்ணணும், நெக்ஸ்ட்டு யூஎஸ்லையும் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ ரெண்டு இடத்துலையும் டேக்ஸ் பே பண்ணுறாங்களாங்க. அதனால கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சரி ரெண்டு பக்கம் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம், ஏதோ ஒரு பக்கம் மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனிக்காரங்க எங்கே கட்டுவாங்க, இல்லை நம்மளே ஜஸ்ட் எங்கே கட்டுவோம், எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே கட்டுவோம். சரிங்களா? ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேஷன்ஸ் எல்லாம் ஜீரோ டாக்ஸேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நேஷன் கிட்ட போய் கட்டுறது, இந்த மாதிரி அவங்களோட சம்பாரிச்ச ப்ராஃபிட் எல்லாம் இது பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் யூஎஸ் OECD எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் ஒரு 15% கொண்டு வாங்க எல்லா நேஷன்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், சீக்கிரம் எஃபெக்ட் ஆச்சுன்னா நல்லது. அந்த மாதிரிங்க அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் லாஸ் எல்லாம் இந்த கேரன் எனர்ஜி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த வோடாஃபோன், இவங்க மேலாம் போட்டிருப்போம் ஒரு 15 கம்பெனி. அந்த வேதாந்தா, அவங்க அந்த வேதாந்தாலாம் லிங்க் ஆகிருப்பாங்க வோடாஃபோன் கூட. ஸோ இதெல்லாம் இதாக இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இதெல்லாமே கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். அது போக இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் லால நீங்கள் எவ்வளோ இது பண்ணீங்களோ அதுக்கான காம்பன்சேஷனையும் நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் எங்கள் மேலே இருக்க கேஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இதனால என்னங்க லாபம், இங்கே ஏன்னா காசும் கொடுக்குறாங்க, அதுக்கு போக அந்த கேரன் எனர்ஜி அவங்களுக்கு தானே பெரிய லாபமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் வந்து இங்கே வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்தியாவில். ஸோ அதனால தான் கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல ஃபேவர் இதாக கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து அதிலிருந்து நம்ம ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணிடலாம், க்ரோத் இதாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நேற்று ஆர்டிக்கல் நினைக்கிறேன், நேற்று ஆர்டிக்கல் தான் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டு கம்மியாகிட்டு போகுது அப்படிங்கிற பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஓகேங்களா, இதுவும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். நீங்கள் திஷா புக் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். சரிங்களா? ஜாக் ஃபால்ஸ் இஸ் ஆன் த ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஷரவட்டி ரிவர் அதுதான் எக்ஸாம்பிள். சரிங்களா? இங்கே சவுத் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஃபால்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோக் ஃபால்ஸ் தான், 8-10 feet. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியம் ஜோக் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு அருணாச்சல் பிரதேஷ் நேம் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? பெரிய பஞ்சாயத்தாகவே போயிட்டுருக்கு, பார்ப்போம். அப்புறம் இது வந்து எங்கேங்க, லடாக் ஏரியாவில் அந்த பேங்காங் லேக்கில் வந்து இது கட்டியிருக்காங்க, என்னங்க, பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசில் நேம் மாற்றிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயும் நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள், லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், ரெண்டு இது இருக்கும். இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து இதுக்குங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சைனா கூட இருக்காங்க இல்லைங்க, அதுக்கு பேர் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற இது வந்து பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிஓகே ஆக்குபை பண்ணியிருக்காங்களா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அதையும் இதையும் பிரிக்கிற லைனை வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இதெல்லாம் 1962 வாரப்போ அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து இவங்க பாகிஸ்தான் தான் பிடிச்சிருப்பாங்க. அப்புறம் பாகிஸ்தான் இந்த அக்சேஷன் ரீஜன்லாம் இவங்க பாகிஸ்தான் வந்துட்டு சைனா நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ this ceded by பாகிஸ்தான் டு சைனா கிட்ட இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே இந்த வார் டைம்ஸில் இதாயிருக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த பிளேசஸ் எல்லாம் முக்கியங்க, இதை வந்து லொக்கேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், பேங்காங் லேக் இதெல்லாம் வருது, கல்வான் வேலி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இது கொஷின்ஸில். நூப்ரா வேலி எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்துருந்துச்சு 2020 ப்ரிலிம்ஸில். நெக்ஸ்ட், யூஸ் ட்ரோன்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி. சிவில் அவியேஷன் மினிஸ்ட்ரி ட்ரோன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரோன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வச்சு 2020 ப்ரிலிம்ஸ்லேயே கொஷின் வந்துச்சு. ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. அதில் பாருங்கள், டிஃபென்ஸுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம், சர்வைலன்ஸ், காம்பேக்ட், கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் அஃபேர்ஸ்க்கு விவிஐபி செக்யூரிட்டி, கிரைம் கண்ட்ரோல்,
இப்போல்லாம் நீங்கள் மேரேஜ்லேயே பார்க்கலாம், ட்ரோன் கேமரா தானங்க ஃபேமஸாகவே போயிட்டுருக்கு. ரைட்ஸ், அதுக்கப்புறம் கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும். அடுத்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் டெலிவர் ஆஃப் மெடிசன், அதுக்கப்புறம் சாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் டெஸ்ட்டு இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரில் கிராப் அண்ட் சாயில் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணலாம். ஆன்டி லோக்கஸ்ட் ஒர்க்ஸ், லோக்கஸ்ட் தெரில அப்படின்னா லோக்கஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கஸ்ட் வந்து கிட்டத்தட்ட கிராஸ் ஓப்பர் மாதிரியே இருக்கும். லோக்கஸ்ட் வேறு, இது வேறு. எக்ஸாம்பிள் மாற்றான் படம் இருக்கு இல்லைங்க, அந்த மாற்றான் படத்தில் வந்து சாப்பிட்டு போவோம் இல்லைங்க பூச்சி, இந்த இது எல்லாமே பயிர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போகலைங்க, அந்த மாதிரி இருக்கிறது தான் லோக்கஸ்ட் இதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ், இங்கே லேண்ட் ரெக்கார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதை பார்க்குறதுக்கு இது பண்ணிக்கலாம், ட்ரோனை யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்டி போச்சிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு, மானிட்டரிங், வைல்ட் லைஃபை மானிட்டர் பண்ணுற கூட இது பண்ணலாம். நெக்ஸ்ட் பவருக்கு ரியல் டைம் சர்வைலன்ஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லைன்ஸ். நெக்ஸ்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், இந்த ரெண்டையுமே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓகேங்களா, கசகஸ்தான் பஞ்சாயத்து தான் அதுதான் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு சில ரீஜன் பேர் மட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ரீஜன் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆயில் ரிச் மக்சயு ரீஜன், சரிங்களா. ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பார்த்துங்க. நெக்ஸ்ட் அக்டாவ், அந்த ரீஜனும் பார்த்துங்க. அக்டாவ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கசகஸ்தான் தான். அடுத்து அல்மட்டி, அங்கே தான் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. அல்மட்டி ஒன்றே ரஷ்யா வந்து ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, பார்ப்போம். ஸோ நமக்கு பிளேஸ் தான் முக்கியம், ரொம்ப பெருசாக ரொம்ப டீப்பாக கசகஸ்தானில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். நெக்ஸ்ட் இம்போர்ட் டியூட்டி ஆன் காட்டன். சரிங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்தியா தான் காட்டனே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் நம்ம தான். நம்ம எதுக்கு இம்போர்ட் பண்ணோம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா. எதுக்கு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பூராமே வந்து லோ குவாலிட்டி காட்டனுங்க. அந்த காட்டனை வச்சு ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் இது பண்ண முடியாது. ஸோ நம்ம யூஎஸ் அந்த மாதிரி ஹை குவாலிட்டி காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுற நேஷன்ஸ் இருக்கு இல்லைங்க, அவங்கக்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே இம்போர்ட் டியூட்டி குறைச்சா இவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத மீனிங், ஓகேங்களா. ஸோ காட்டனை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. காட்டனுக்கு 2020 ப்ரிலிம்ஸ்லேயே கொஸ்டின் இருந்துச்சு. கண்டிஷன்ஸை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் வேணும், ஓகேங்களா. அவ்வளோதாங்க, நியூஸ் முடிஞ்சு. நிறைய விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.